Free. Jivel Muruganak Eka Guru Sri Skanda Guruve Namah Vande Guru Parampara Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha, Gurave Sarvabhautam Shishya Varagovinam, Nidhe Sarvavidyam Shishya Namaha, Om Bhadram Karnevi Shunayam Devaha, Bhadram Pakshemahime Yagatraha, Sthirairangare Sushtuvamaspanudhi, Yajema Deva Hitam Yadayu, Swasti na Indro Vruddha Sarvaha, Swasti na Bhusha Vishwavedaha, Swasti na Saksharyo Arishthanemihi, Swasti na Bruhaspati Tadatu, Om Shanti Shanti Shanti. இன்னைக்கு கோபால உத்தரதாபினி உபனிஷத்தினுடைய 18வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் பிரம்மாவுக்கும் நாராயணனுக்கும் நடக்கிற சம்பாஷணம், பேச்சுவார்த்தை, டைலாக்ஸ். பிரம்மா கேட்குறார், பெருமாள்கிட்ட கேட்குறார். ச ஹோ வாச்ச ஆப்ஜயோனிஹி யோ வா அவதாரணா மத்தியே ஸ்ரேஷ்டோ அவதாரः ச ஹோவாச்ச யோனிஹி ஆப்ஜயோனிஹி. இந்த பிரம்மா தாமரையில் மலர்ந்த பிரம்மா நாராயணன் பார்த்து கேட்குறாரு, யார் அவதாரர்கள், அவதார புருஷர்களில், அவதாரானா மத்தியே, அவதார புருஷர்களில் அவங்களுக்குள்ள ஸ்ரேஷ்டோ, யார் உயர்வானவர்கள், சிறந்தவர்கள், சிறந்த அவதாரம் எது? யாரெல்லாம் அவதாரம் எடுத்திருக்காங்க? இவர் தான் 10 அவதாரம் எடுத்திருக்கார். அதில் எது சிறந்த அவதாரம் அப்படின்னு கேட்குறார். கோபவதி ஏன லோகஸ்ய துஷ்டா பவந்தி, யாரை மக்கள் துஷ்டா, யாரை நினைக்கிறதுனால, யாரை துதிக்கிறதுனால, யாரை பஜிக்கிறதுனால துஷ்டா சந்துஷ்டம் திருப்தி அடைகிறார்கள். யம் ஸ்மிருத்வா முக்தா அஸ்மாத், யாரை நினைப்பதனால, நினைத்தால் முக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, நினைக்கிறதுனா இல்லை, நினச்சிட்டா முக்தி கிடையாது, நினைத்து கொண்டே இருக்கிறது. அண்ணாமலையாரை நினைத்தால் முக்தினா அப்படி நினச்சேன் அப்படின்னு இல்லை, நினைத்து கொண்டே இருக்கிறது, காலை மதியம் மாலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. பல நாம ரூபங்கள் பலவாக இருந்தாலும் ஒன்றை தான் நம்ம நினைக்கிறோம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மிங்கிற அறிவு வர்றதுக்கு முன்னாடி அகம் ஆத்மாங்கிற அறிவு வரணும். அதுக்கு தான் 7 வயதுலேருந்து அதை நெறிப்படுத்துகிறாங்க. நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வைதிக வாழ்க்கையை அமைச்சிங்கப்பான்னு சொல்லி கொடுங்க. நேற்று சொன்னேன் இல்லையா, வேதம் நம்மளை 42 இடத்துல சம்ஸ்காரம் பண்ணுது, சரி செய்து. இந்த சம்ஸ்கிருதம் இவ்வளவு ரம்யமாகவும் இவ்வளவு நாலேஜை தங்குள்ளே வசப்படுத்தி வச்சுருக்குன்னா காரணம் ஒரு நாள், ஒரு வருஷம், 100 வருஷம், 1000 வருஷம் இல்லை, 1000 வருஷங்கள் அதை சரி செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. சரி செய்து வேல் பூஜை நம்ம ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு 10 மந்திரத்தில் ஆரம்பித்தோம். அப்புறம் மந்திரங்கள் கிடைக்க அன்றைக்கே சொன்னாலே சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு வெப்சைட்டில் நிறைய மந்திரங்கள் முருகனை பற்றியும் இல்லை, சகல தேவர்களை பற்றியும்
பூஜை மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக 6, 7, 8 வருஷத்துக்குள்ளே அதுலேருந்து சரி செய்து இன்றைக்கி ஒரு ரம்யமான ஒரு பூஜா விதானத்தை அமைச்சு வச்சுருக்கோம். நமக்கே தெரியுது, சாதாரண சம்ஸ்கிருத அறிவு உடையவன், பூரண அறிவு கிடையாது. என்ன ஒருத்தன் அரைக்குறைன்னு தான் சொல்வேன். எனக்கு கிராமர் சுத்தமாக தெரியாது. அதுபோல் அந்த சம்ஸ்கிருதம்ங்கிறது இவ்வளவு 1000 வருஷங்கள் சரி செய்து தான் இன்றைக்கி அது அவ்வளோ ரம்யமாக அமிர்தமாக இருக்குது. அதே போல் தான் நம்ம வாழ்க்கை முறையும். நம்மளை 42 இடத்துல நம்மளை சரி செய்து, வேதத்தில் 42 சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க. சரி செய்தல், நெறி செய்தல், முறைப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தையில். அப்போது நம்ம சரியாக இல்லையான்னு, சரியாக இருக்கமா? உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள், நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கான்னா சரியாக இல்லை. எத்தனை % சரியாக இல்லை தெரியுமா? அடியானுடைய கணிப்பில் கிட்டத்தட்ட 75லேருந்து 80% மக்கள் வாழ்க்கை முறையான வாழ்க்கை இல்லை. எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது பணம் சம்பாதிக்கணும், போகம் செய்யணும், இதுதான். அப்படி யார் இருக்கான்னா 95% இருக்கிறான். அது முறையாக சம்பாதிக்கிறானா, தர்மம் தெரிஞ்சு செயல்படுறானா, தர்மத்தில் நின்று தான் அர்த்தத்தை சம்பாதிக்கணும், தர்மத்தில் நின்று தான் பொருளை சம்பாதிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொருள் வந்தால் போதும், அது எந்த வழியாக இருந்தாலும் வந்தால் பரவாயில்லன்னு இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துன்னு போயிடும். திருக்குறள் இருக்குது, தப்பான வழியில் நீ பணம் செஞ்சுன்னா இருக்கிறத என்ன பண்ணிடும், சேர்த்து அழைச்சின்னு போயிடும் அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மந்திரம் அந்த திருக்குறள் ஞாபகம் இல்லை. அதுபோல் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அரிய பொக்கிஷமான ஒரு கண்ணை திறக்கிற வார்த்தை தான் அந்த வைதிக வாழ்க்கை. இந்த வாழ்கிறவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா, அதுவே மாடல். வேறு என்ன? நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் பிராமணர்களால் இன்ஸ்பிரேஷன் ஆகியிருக்கேன். நுட்பமான அறிவு, தவ வாழ்க்கை, சத்துவகுணம், குற்றப்பின்னணி இல்லாத ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம். காரணம் வேதம். அவங்க ஏன் அப்படி அந்த நிலைக்கு உயர்ந்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து இந்தியாவில் மட்டுமில்லை உலகளாவில் டாப் 10ல் இருக்காங்கன்னு காரணம் வேதம் வேதம் வேதம், வைதிகம் வைதிகம் வைதிகம். நம்மள்கிட்ட வேதம் பற்றி சொன்னால் அது சம்ஸ்கிருதம் முதல்ல வார்த்தை, அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கானுங்க. வேதனை சம்ஸ்கிருதத்தில் இருக்கும், இருந்தால் என்ன? இப்போ இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் கற்றுக்கலையா நீನು? இங்கிலீஷ்காரனை விட நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பக்கம் போட்டோம், நமக்கு அது முக்கியம் இல்லை, மொழி முக்கியம் இல்லை. இந்தியாவில் 25 மொழி இருக்குது, குறைஞ்சபட்சம் 25 மொழி இருக்குது. எல்லாம் இந்த நாட்டில் பிறந்தது, எல்லாருக்கும் ஈக்குவல் உரிமை இருக்குது. நமக்கு எது மேலானதோ அதை ஏற்றுக்கிட்டு, எல்லாம் என்னது, வாகனம் தானே. எல்லாமே என்னது, வாகனம். ஒன்றை கொண்டு சேர்க்கக்கூடிய வாகனம். அந்த வாகனம் எதில் போனால் என்ன, ட்ரெயினில் போனால் என்ன, பஸ்ஸில் போனால் என்ன, ஃப்ளைட்டில் போனால் என்ன, வாகனம் தானே அது. இந்த வாகனத்தை நான் ஏறவே மாட்டேன், நாங்கள்லாம் இது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுன்னா அடுத்த வாகனம் வர வரைக்கும் நீ உக்காந்துருக்கணும். அப்படி தான் பின்தங்கி இருக்க, கடைக்கோடியில் இருக்கிற. மேன்மை பெறவன், கோலை பார்க்குறவன் அங்கே போகணுன்னு தான் நினைப்பானே தவிர, இப்படியா அப்படியா, அதுவா இதுவா, இந்த வாகனத்தில் ஏற மாட்டேன், அந்த வாகனத்தில் ஏற மாட்டேன்னா, வாகனம் தப்பான வாகனமாக இருந்தால் நீ ஏற வேண்டாம். சரியான வாகனத்தில் ஏற மாட்டேங்கிற, அதுதான் சாபக்கேடுன்னு சொல்கிறேன். வேதம் பிடிக்காது, குரு பிடிக்காது, தியானம் பிடிக்காது, பூஜை பிடிக்காது, இதெல்லாம் என்னன்னா அசுரகுணம். நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நெறிமுறையான வாழ்க்கை பிடிக்காதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தான் தோண்டித்தனமாக எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படி நீ ஸ்கூலில் இருக்க முடியுமா? ஒரு அரசாங்க வேலையில் இருக்க முடியுமா? இல்லை மிலிட்ரியில் இருக்க முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியுமா? ஒரு ஸ்டேஷனில், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க முடியுமா? எங்கே நீ முறையற்று இருக்க முடியும்?
எங்கேயுமே நீ முறையற்று இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் ஒரு நியமம் இருக்குது. உலகமே ஒரு நியமத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட்டுருக்கு. இந்த அறிவு கூட இல்லையா என்ன? அப்போ முதல்ல வைதிகங்கிற வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதுதான் முதல் கதவு. அது எல்லா கதவையும் திறக்க போகுது. ஒன்று இறைவனோடு கொண்டு சேர்க்கக்கூடிய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இடையில 108 படிக்கட்டு அது வழியாக தான் இருக்குது. நான் யாரும் நீனே கண்டுபிடிச்சி நீ பிரம்மங்கிறது விசாரம் பண்ண முடியுதா உன்னால்? எப்படி விசாரம் பண்ணுவேன்? குரு இல்லாமல் வேதம் இல்லாமல் எப்படிப்பா விசாரம் பண்ணுவேன்? விசாரம் பண்ணால் நீ உள்ளே போயிடுவ. கரெக்டு. எப்படி விசாரம் பண்ணுவேன்? குரு இல்லாமல் வேதம் இல்லாமல் சிலபஸ் இல்லாமல் எப்படிப்பா மேலே ஏறுவேன்? நான் 8th பாஸு 8th சிலபஸ்லாம் படிச்சிட்டின்னா பாஸ் பண்ணிக்கோ. படிக்காமலே நான் பாஸ்னா எப்படி பாஸ் பண்ண முடியும்? இல்லை இதை விட அந்த மார்க்கனால அதில் எதுலையாவது போப்பா. வாகனம் வெரைட்டியாக இருக்கலாம், டெஸ்டினேஷன் ஒன்று தான்ப்பா. எனக்கு இது பிடிக்கலன்னா பரவாயில்ல, எது உனக்கு பிடிக்குதோ அதில் போ. இது கேட்டாலும் இறைவன் அறிவா நம்பிக்கையான்னு கேட்டால் யோகம்னு வார்த்தை சொன்னேன். யாரும் சொல்லியிருக்காங்களோ சொல்லலையோ. ஏன்னா வேதத்தில் சாரம் என்னென்னா பக்தியும் யோகமும் ஞானமும் தான் இறைவன் சொல்லுது. இரண்டும் கலந்த கலவை தான் அந்த 3வது யோகம்ங்கிற வார்த்தை. அன்பும் அறிவும் சேர்ந்தால் தான் ஆனந்தம் பிறக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் ஒரு செல்வம், குழந்தை செல்வம் பிறக்கும். எது மேலே நடக்குதோ அதுதான் கீழே நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாதது சூக்ஷ்மமாக இருக்குது, அதை மேலே நடக்குதுன்னு சொல்கிறேன். இல்லை உங்கள் மனசுக்குள்ளே உள்ளே நடக்கிறது தான் வெளியில் நடக்குது. ஈஸியாக சொன்ன உங்களுக்கு புரியும். உள்ளே நடக்கிறது தான் வெளியில். உள்ளே சிந்திக்காமனா அப்படியே செயல்பட்டேன்னு யாருமே எதுவும் செயல்பட முடியாது. உள்ளே சிந்தித்ததுக்கப்புறம் தான் நீ செயல்படுவ. ஒரு சைக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும், ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும், ஏதோ ஒரு எண்ணம் உனக்கு தோன்றியிருக்கும். அதனால் வைதிகங்கிற வார்த்தையை ரொம்ப 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 முக்கியம். அதை புறக்கணிக்கிறீங்கன்னா நஷ்டம். அதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த லிட்ரேச்சருக்கு நஷ்டம் இருக்கா? அந்த ஞான யோகத்துக்கு நஷ்டம் இருக்கா? புறக்கணிக்கிற உனக்கு தான் நஷ்டம். அதுவே உனக்கு தெரியல. அவன் சொன்னானா அப்படியே கேட்குற. சுயமாகவே சிந்திக்க மாட்டியா? சரி, உனக்கு குரு இருக்காங்களா நான் கேட்குறேன். ஒரே ஒரு கேள்வி. பாக்கியெல்லாம் விடு, வேதத்தை விடு, இதெல்லாம் விடு, சிலபஸை விடு, எல்லாத்தையும். குரு ஒருத்தவங்க உனக்கு குருன்னு ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா உலகத்தில்? வேணுமா வேண்டாமா? குருங்கிற ஒரு உன்னத நிலை ஒன்று இருக்குது. உன்னை உயர்த்துவது, உன் தாய் தந்தையரை போல உயர்த்துவது, இறைநிலைக்கு அழைத்து செல்வது, ஆனந்த நிலையம்னு சொல்லலாம். ஒரு கோடி சாஸ்திரத்தினுடைய சாரம்னு சொல்லலாம். எங்கே தொட்டாலும் அங்கேருந்து ஞானம்தான் வெளிப்படும். பூரண ஞானம். குருங்கிறவங்க பூர்ண ஞானம். தேடுறவனுக்கு தான் தெரியும், தேடாதவனுக்கு என்ன தெரியும்? இறைவனை தேடுறவனுக்கு தான் குரு மகத்துவம் புரியும். அப்படி நல்லது எதையுமே நான் ஏற்றுக்க மாட்டேன், நாங்கள்லாம் இதுன்னா என்னது அர்த்தம்? அதனால் இத்தனை அவதாரம் எதுக்கு அவர் இறங்குறாரு? ஒரு பூர்ண வஸ்து, அது பரம்பொருள் பூர்ண வஸ்து. எதுக்கு இறங்குது? எதுக்கு அவதாரம்னா இறங்கி வருதுன்னு அர்த்தம். அது மேலே இருந்து வானா இவன் வரமாட்டான். அதனால் அது இறங்கி வருது, கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகலான்ட்டு. புரியுதா? அதனால் அது மானுட உடம்பு எடுத்தால் எத்தனை அவசியம் இருக்குது. இப்போ மானுட உடம்புல தானே நம்மலாம் இருக்கிறோம். நல்லா சந்தோஷமாக இருக்கோமா, மகிழ்ச்சியாக இருக்கோமா? என்றைக்கு மகிழ்ச்சி இருக்குது? 30 நாள் செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சால் ஒரு நாள் ட்ரிப்பு கிடைக்குது, வாய்ப்பு. அதுவும் குரு வந்த பிற்பாடு புண்ணியம் தலை தூக்கும் போது. பாக்கியனா செக்கு மாடு. அதனால தான் மன உளைச்சல் ஆகி என்ன ஆகிடுறான்னா வியாதி பிடிச்சி குடிகாரன் ஆகிறான், இல்லைன்னா போகியாக மாறுறான், இல்லைன்னா தப்பான பள்ளத்தில் விழுந்து போகிறான். நெறிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. குரு உங்களுக்கு வலிக்காமல் நெறிப்படுத்துவாங்க, உன்னை செதுக்குவாங்க. உளியால் செதுக்குவாங்க, ஆனால் உளி ஒன்றை குத்தாது. அதனால் அந்த இதில் யாரை நினைச்சாலே முக்தி அப்படின்னு கேட்குறாங்க. யாரை நினைச்சாலே முக்தி? ஆஸ்மாத் சம்சாராத் பவந்தி. இந்த சம்சாரத்தில் இருந்து யாரை நினைச்சாலே முக்திங்கிற நிலையை இருக்காங்க. கேட்குறது பிரம்மா. கதம் வ அஸ்யா அவதாரஸ்ய பிரம்மத்தா. இந்த அவதாரம் எடுக்கிறவங்கள்ட்ட இந்த இறைத்தன்மையை எது பிரமாணிக்குது, எது உறுதிப்படுத்துது?
வந்திருக்கிறவங்க அவதார புருஷர்னு எப்படி தெரியுது? எப்படி தெரியும்? அவங்க பேச்சிலே தெரிஞ்சிடும், அவங்க செயலில் தெரிஞ்சிடும், அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா சாமானியர்கள் பேச்சாக இருக்காது, சாமானியர்கள் செயலாக இருக்காது. நேர் ஆப்போசிட். இப்போ சம்சாரி எப்படி வாழ்கிறானோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அவர் செயல்பட்டு இருப்பார். ஆமாம், சம்சாரி வேகமாக போம்பான், மெதுவாக போம்பார். யாருக்கும் கொடுக்காதம்மா சம்சாரி, எல்லாருக்கும் கொடும்பார். அது மாதிரி இந்த கேள்வியில் கேட்குறதுனால சகவாச்ச தம்ஹி வை நாராயணோ தேவக, நாராயணன்ற அந்த தேவன் பதில் சொல்கிறார். சகாமியா மேரோ சிருங்க யதோ சப்த புரியாம் பவந்தி. சகாமியா அதாவது எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற போக வஸ்துக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்களும் என்னை நோக்கி வரான். அவனுக்காக 7 லோகங்கள் படைக்கப்பட்டிருக்கு. போகம், போக வஸ்து, சுகம். சுகமாக ஆனந்தமான சுகம் கேட்குறான் அவன். ஆனந்தங்கிறது உள்ளே போகணும், சுகம்னா வெளியில் போகிறான். வெளியில் இருக்கிறது ஞானிகள் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா வெளியில் இருக்கிற பொருட்கள் இருக்குல்ல, அது தாத்காலிகம். உங்களுக்கு தெரியும், அதை 3 வார்த்தையை சொல்லுவாங்க. தோஷத்திரயம்னு சொல்லுவாங்க. தோஷத்திரயம்னா 3 தோஷங்கள் மிக்கது. இந்த நீங்கள் வெளியில் சுவைக்கிற அந்த சுவையானது, இன்பமானது, போகமானது 3 குறைபாடுகள் உள்ளது. ஒன்று பந்தக்கத்துவன்னு பேர். பந்தக்கத்துவம்னா உங்களை கட்டிடும். அதிலே மூழ்கி கிடக்கிற மாதிரி மயக்க நிலையிலே வச்சுருக்கோம், கட்டும். இப்போ நீங்கள் விடுதலை கேட்குறீங்க, ஆனால் அது கட்டுது. எப்படி கட்டுதுன்னா அதை விட்டு வரமாட்டீங்க. இப்போ கர்மா கட்டி வச்சுருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் எப்படி தப்பிச்சிங்கிறது தான் ஆச்சரியம். மாதத்துக்கு 1 நாள் ட்ரிப்புக்கு வர முடியலைங்கிறானா இல்லையா? எதாவது கெட்டு போச்சா? இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்களே, எதாவது கெட்டு போச்சா? ஆனந்தம் பெருகியிருக்கா, ஆனந்தம் குறைஞ்சிருக்கா? சொல்லுங்கள், வாய் விட்டு சொல்லுங்கள். ஆனந்தம் பெருகிருக்கு. மனசு விஸ்தாரமாகணும். நல்லா புரிஞ்சுங்க. மனம் விரிவடையணும். மனம் அன்லிமிட்டடாக இருக்கணும். அதுதான் நாம். இப்போ நம்ம என்ன பண்ணிச்சிடும்? மனதை சுருக்கி சுண்டைக்கு ஆக்கிட்டோம். அது கேட்டேன், நான் பிளாங்க் செக் கொடுத்தா 100 கோடி தான் எழுதுவேன்னு சொன்னானே. அதான் உன் வேல்யூ, அதான் உன் சிந்தனை, இதுதான் உன் வாழ்க்கை தரம். ஒன்று பந்தகத்துவம், ஒன்று போட்டு கட்டிடும். 2வது திருப்தியாக இருக்காது, அதிருப்தி. இப்போ குடித்ததுன்னா அதிகமாக குடிக்க தோணும், இன்னும் குடிக்கணும். எந்த போக இடத்துலாம் அதிகப்படுது, இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு அவர் என்ன பண்ணுவார்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவார். ஒன்றில் நிற்க முடியாது. இப்படி தான் ஆரம்பிக்கும். ஒரு சிகரெட் பிடிப்பார், அப்படியே குடிச்சிக்கிட்டே இருப்பார். அவரை குடிச்சிடும் அது. அதே மாதிரி தான் லிக்கரும், அதே மாதிரி தான் எல்லாம். பெண் பொன் மது மாது சூது சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் எனக்கு திருப்தி கொடுக்குமானா கொஞ்ச நேரம், தாத்காலிகம். அதனால் அதை சுகம்னு சொன்னோம். லௌகிகத்தில் எல்லோரும் பயன்படுத்துகிற வார்த்தை சுகமாக இருக்கணும். ஸோ நீ எதெல்லாம் நீ ஒன்றும் முதல்ல எப்போ நீ ஜாயை வெளியில் தேடுறியோ உன்னுடைய புண்ணியம் க்ஷீணமாகும். எப்போ நீ துக்கத்தில் இருக்கியோ அப்போ உன்னுடைய பாவம் க்ஷீணமாகும். புரியுதா? பாவங்கிறது துக்கமாக இருக்குன்னா உன் பாவம் கழியுதுன்னு அர்த்தம். வெளியில் சுகமாக இருக்கிறேன்னு சொன்னால், வெளிப்பொருட்களால் சுகமாக இருக்கிறேன்னு சொன்னால் உன்னுடைய புண்ணியம் க்ஷீணமாகுதுன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு தான் பிரம்மச்சரியம் சொல்கிறாங்க. புரியுதா? பந்தகத்துவம் அதிருப்திகரம். BA. 3வது துக்கமிஸ்ரிதம். இந்த போகத்தை பண்ணும்போதே குடிகாரணம் குடிக்கும் போதே என்ன இருக்கும்? ஃபீல் இருக்கும். நாளைக்கு தலை வலிக்கும், வாந்தி எடுப்பேன், எங்கே கிடப்பேன்னு எனக்கே தெரியாது, என் மான மரியாதைலாம் போய்டும்னு அவனுக்கு தெரியும். அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஞாயிற்றுக்கிழமை ஹாப்பியாக என்னென்னா சாப்பிட்டது,
போகம் பண்ணதெல்லாம் திங்கக்கிழமை 7:30 9 10 12 யம தர்மம் மாதிரி வந்து உட்காருவார் உங்கள் மேனேஜர், சூப்பர் மேனேஜர். 7:30 9 10 12 கரெக்டாக வச்சு செய்யும், டிராஃபிக் வச்சு செய்யும். ஆடா அந்த நரக வேதனை இதானே தேடின சுகம். இந்த 3 எழுத்தையும் கூட்டுங்க. பந்தகத்துவம் பி, அதிருப்திகரம் ஏ, துக்க மிஸ்ரிதம் பேட். வெளியில் புறத்தில் சுகம் தேடுவது தவறு. அதாங்க அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானி நேத்தேஷு ரமத்தே புதக. ஞானிகள் புறத்தில் சுகத்தையே வேண்டான்றான். புறத்தில் ஒரு மண்ணாங்கட்டே வேணாம், எல்லாம் நீ எல்லாவற்றையும் நீயே வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவான். இந்த போகத்திலேருந்து அவனை நிவர்த்தி பண்ணி சம்சாரத்திலேருந்து அவனுக்கு முக்தி கொடுக்கறதுக்கு தான் அவதார புருஷர்கள் அவதரிக்கிறாங்க. இப்போ ஒரு விழிப்பு நிலையில் 3200 பேருக்கு இந்த கருத்து போயிருக்கா இல்லையா? என்ன இந்த இனம் விழிப்படையணும், ஜீவன் முக்தன் ஆகணும், இதெல்லாம் சரியானது, இதெல்லாம் தவறானது. உங்கள் முன்னோர்கள் விட்டுட்டாங்க, நீ ஏமாந்து போகாத. உங்கள் முன்னோர்கள் ஏமாந்துட்டாங்க. ஏமாறலைன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, மிக சீக்கிரமாக விரைந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 வார்த்தை ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்தா போதும். 10 வார்த்தை உங்கள் வாழ்க்கை, அந்த 10 வார்த்தை கடைசி வாக்கியமாக இருக்க போகுது. அடியே நான் அதெல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ தான் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒன்றுக்கு ஒன்று விஞ்சு நிற்குது. அதில் சத்தியமிருத்தம் ஒரு வார்த்தை. சுகிருதம் 2வது வார்த்தை. சத்தியமிருதம் ஒரு வார்த்தை, சுகிருதம் 2. இந்த 3 முகம் உள்ள ருத்ராட்சங்கிட்ட வந்தது 3 முகம் என்ன அர்த்தத்தில் கொடுக்குறாரு சுவாமின்னு நினச்சேன். சத்தியமிருதம் சுகிருதம். ஒரு 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 ஃபிலாசபி வந்துடுச்சா, ஒரு தத்துவம் வந்துடுச்சா, இதை நான் பார்க்கும்போதெல்லாம் சத்தியமிருதம் சுகிருதம். இப்போ என்னாச்சு, சகாமியா ஆசைப்படுறான், சுகத்தை தேடுறான். அவனுக்கும் ஒரு 7 லோகத்தை கொடுத்துருக்கேன். மேருனா இந்த உலகத்தில், பூலோகத்தில் மேருமலைன்னு சொல்கிறோம்ல, அது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. பாரத ஜம்பு தீபே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹோ அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் சங்கல்பம் பண்ணும்போது இதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு புரியும். வேதாந்திகளாக இருந்தாலும் உங்களுக்கு வேதம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு வேதம்லாம் ஃபுல்லாக தெரியும், வேதாந்தம் தெரியும், நல்லா தெரியும், படிக்காமலே தெரியும். வேதம் கொஞ்சம் நாள் கழிச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு புராணம் போனால் வேதம் வந்துடும். அங்கே தான் நிறைய நியமங்கள்லாம், அங்கே தான் விதிமுறைகள்லாம், அங்கெல்லாம் வேதங்க தான் என்ன பண்ணுதோ வேதங்களை கிரியேட் பண்ணும். ஏன்னா அது ஒரு மார்க்கம், சித்தியை நோக்கி போகிறது நுட்பமானதாக இருக்கும். வேதாந்தம் அப்படி இல்லை, அகண்ட பாதை இது. யார் வேணாலும் வரலாம், ஒரு தகுதியும் இல்லை. இறைவனை சேரணுங்கிற ஒரே ஒரு முமுட்சு இருந்தால் போதும். இறைவனோட 2 கலக்கணுயா, எனக்கு வழிகாட்டியானா அது போதும். உனக்கு ஒரு பெரிய மாலை போட்டு உன்னை அடியே நமஸ்காரம் பண்ணுறேன். முக்தி வேணும்னு கேட்குறவனுக்கு சொல்கிறேன். உண்மையான முமுட்சு இந்த லேட்டாக வர்றது, போண்டா சாப்பிட்றது, அதுகளுக்கெல்லாம் கிடையாது. அதனால் சகாமியாக இருக்கிறவங்களுக்கு சப்த புரியோ பவந்தி 7 லோகங்களை படைச்சி வச்சுருக்கேன். நிஷ்காமியாக இதெல்லாம் வேண்டாம், புறம் வேண்டாம், அகத்தில் 7 லோகம் வச்சுருக்கேன். அந்த தான் மூலாதாரத்துலையும் சகசிராரம் புரிதலுக்காக சொல்கிறேன். 7 ஸ்தானம் உள்ளே இருக்கா, உங்கள் சித்தானது எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அது பற்றிய சிந்தனைகள் வரும், செயல்படுவீங்க. அதனுடைய லாப நட்டங்களை நீங்கள் அனுபவங்களை படுறீங்க. அனுபூதி இல்லை, அனுபூதி ஒரு இடத்துல தான் நடக்குது. சகசிராரம் சிவபோகம்னு பேர். சிவஸ்திதம் நல்லா புரிஞ்சுங்க. நிதித்தியாசனம்னா நீங்கள் பூஜை இதில் உட்காரும்போது இது வரைக்கும் உங்களை தொட்ட உயிரை தொட்ட வார்த்தைகள் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் உத்தமமான அதிகாரி. ஒரு 10 வார்த்தையாவது எழுதியிருக்கணும்.
இந்த 6 ஆண்டுகளில் அடியன் கொடுத்துருக்கிற ஒரு 200 வார்த்தை கொடுத்துருப்பேன், இன்னும் 800 வார்த்தை கொடுப்பேன், 1 by 1 கொடுப்பேன். எது மேலானதுன்னு சிந்திச்சு எடுத்து கொடுக்குறேன். அதில் அந்த 10 வார்த்தையில் மிக ஆதாரமாக உங்களுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தின வார்த்தைகளை டெய்லி சொல்லலாம். அதில் சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி 2ஆச்சா, சர்வஜ்யக எல்லாவற்றையும் அறிய வேண்டும் அடைய வேண்டும், சர்வசித்தக அறிவு வந்தால் சித்தி வந்துடும். எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம் அறிவு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இறைவனை பற்றிய மெய்யறிவு, வேதாந்த அறிவு உன்னுடைய எல்லா சித்திக்கும் மூல காரணம். உன் லைஃப் ஸ்டைல், உன்னுடைய ஆனந்தம், உன்னுடைய அன்பு, உன்னுடைய ஆற்றல். நாலேஜ் இஸ் பவர்னு சொன்னானா இல்லையா? நான் சொன்னேன் நாலேஜ் இஸ் பவர்னு சொன்னானா இல்லையா? நாலேஜுக்கே இவ்வளோ பவர் இருக்குன்னா ஞானத்துக்கு, விஷ்டத்துக்கு அது அமிர்தம் உனக்குள்ளே இருக்குது. அதோடைய ஆற்றல் எல்லையற்றது. நீ அல்பமாக இருந்தால் தான் என்னது உனக்கு துக்கம். நீ அனந்தம், எல்லாம் பிருகத்தினது. உலகத்தில் எது பெருசோ அதனால தான் அதுக்கு பேரே பிரம்மம். உலகத்தில் எது பெருசோ அதை விட பெருசு நான். உலகத்தில் எது சின்னதோ அதை விட சின்னவன் நான். எவ்வளோ நுட்பமாக சொல்ல. டெக்னாலஜியும் நான் தான், ஆர்ட்ஸும் நான் தான், சயின்ஸும் நான் தான், டெக்னாலஜியும் நான் தாங்கிறார். சகாமியா பூகோள நிஷ்காமியாவுக்கும் 7 சுகம் வேண்டாம் ஆனந்தம் வேணும்னு கேட்குறான். ஏன்னா இந்த மக்களுக்கு ஆனந்தம்னா தொட்டு காமிக்கிறதுக்கு குரு இல்லை. குரு இருந்தால் தானே இதை விட அது மேலானதுங்கிறது தெரியும். எது மேலானதுன்னு தெரிஞ்சால் அப்புறம் நம்ம செயல்பட. தெரியவே இல்லாமல் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறான். அதனால் அப்பப்போ அல்பமாக என்னது ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் எனக்கு போகம்னு என்ன பண்ணுறான், எனர்ஜி எல்லாத்தையும் வீரியத்தை எல்லாத்தையும் வெளியேற்றி வீணடிக்கிறான். ஆற்றலை அந்த வீரியத்தை நல்லா கடைஞ்சி நல்ல குறிக்கோளுக்காக நீ செலவு பண்ணினா இதே ஆனந்தம் 1 மணி நேரம் ஆனந்தம் 1 நாள் ஆனந்தமாக முதல்ல மாறும், அப்புறம் 1 வாரம் ஆனந்தமாக மாறும், அப்புறம் 1 மாதம் ஆனந்தமாக மாறும், அப்புறம் நிரந்தரமான ஆனந்தமாக மாறும். அதுக்கு குரு வேணும். குரு சொல்லக அவங்க வார்த்தையை உங்கள் உயிரை தொடணும். செயற்கை அல்ல, இயற்கையாக தொடணும். இதெல்லாம் மேலானது, இது வரைக்கும் நான் கேள்விப்படாதது, கேள்விப்பட்டு கண்டுக்காமல் இருந்தது. இதுகளை இவ்வளவு அர்த்தம் இருக்கா, இவ்வளவு ஞானம் இருக்கா, இவ்வளோ நுட்பம் இருக்கா, இவ்வளவு அமிர்தம் இருக்கான்னு இப்போ தான் தெரிய வருதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், கீழானது போவோமா, அதை கொஞ்சம் தள்ளி போடுவான். நல்ல பாலிசி புரிஞ்சுங்க. போகத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு தான் அதை ஏமாற்றணும். அது உங்களை ஏமாத்துதில்ல. உங்கள் ஆற்றலை முக்கியமான தருணத்தில் அது இழுத்துட்டு போயிடுச்சுன்னா நீ பெரிய காரியங்களை எப்படி பண்ணுவ? அடியேன் என்ன சொல்கிறேன், நீ பெரிய காரியங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகத்தில் இரு, தப்பு இல்லை. இல்லறத்தில் அப்படி தான் இருக்க முடியும். போகமே வேண்டான்னு சொல்லலை, கொஞ்சம் தள்ளி போடு. ஒரு மகத்தான காரியங்களை ஒன்று நடத்து. 1 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணு, 1 மாதம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, 1 மாதம் ரெஸ்ட் எடு, போகம் பண்ணி இருக்கிற இடமே தெரிய வேண்டாம், எங்கேயாவது இரு. சில பேர் எங்கள் இதுக்கு உயிமேமலை போகிறாங்க. ரீஜாய்ஸ்மெண்ட்டுன்னு ஏதோ ஒரு வார்த்தை, ரெனு ஒரு வார்த்தை இருக்குது, அருமையான வார்த்தை. ரெனுஜரேஷனா, அதாவது இப்போ அருமையான வார்த்தை, அது ஞாபகம் இல்லை. அது தன்னை சார்ஜ் பண்ணிக்கிறதும் புதுப்பிச்சுக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, தனி வார்த்தை இருக்குது. நாளைக்கு சொல்கிறேன், அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அதாவது திரும்ப புனர்விக்க ஆற்றலை புதுப்பிக்கிறது. 11 மாதம் அப்படி கடினமாக உழைச்சிட்டு 1 மாதம் நான் ஓய்வாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் சாந்தமாக தவமோ ஏதோ ஒரு ஆனந்தமோ ஏதோ ஒரு போகமோ எது தேவையோ யாருக்கு என்ன பிடிக்குதோ. அப்போ சம்சாரி என்ன பண்ணணும்னா போகமே வேண்டான்னு சொல்லலை, போகத்தை ஒரு மகத்தான காரியம் பண்ணினதுக்கப்புறம் போகம் பண்ணு. நீ இப்போல்லாம் வாழ்க்கை எப்படி வச்சுருக்காங்கன்னா எல்லாம் போகம்தான் வாழ்க்கைன்னு நினச்சி, போகமே வாழ்க்கை இல்லை, ஊற்றிக்கும் இருக்கிற. இப்போ சொன்னால புண்ணியம் போகம்லாம் என்ன பண்ணும், புண்ணியத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ மேலே எப்படி ஏறுவேன்? மேலே ஏறிட்டு போகம் பண்ணு, கொஞ்சம் கீழே இறங்கினாலும் அடுத்த ஒரு 75% ஏறு. 100% ஏற்றிட்டு 25% கீழே இறங்குறது தப்பு இல்லை. நீ 75% கீழே இறங்குற, 25% மேலே ஏறுற. இதான் சம்சாரியாக இருக்க. சொல்கிறது புரியுதா இல்லை? அப்போ எப்படி மேலே ஏற முடியும்? உயர்வான காரியங்கள் எப்படி பண்ண முடியும்? ஏன் உயர்வான குறிக்கோள்லாம் ஏன் வரமாட்டேங்குது?
ரெனுஜரேஷனோ இன்னும் ஒரு வார்த்தை அது ஞாபகம் வரல, வரட்டும் சொல்கிறேன். அதனால் நிஷ்காமியாவாக இருக்கிறவங்களுக்கும் சகாமியாவாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பூகோள சக்கரத்தில் சப்த புரியா, இவங்களுக்கு 7 அவங்களுக்கு 7ன்னு படைச்சிருக்கேன். தாசா மத்தியே சாட்சாத் பிரம்ம கோபாலபுரி. இந்த 14 லோகத்துக்கு நடுவில் இந்த பக்தர்களுக்கு, இந்த யோகிகளுக்கு, இந்த ஞானிகளுக்கு, இந்த ரிஷிகளுக்கு, குருமார்கள், குரு, யோகி, சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள், இந்த 5 பேருக்கும் ஒரு தனி லோகத்தை இதே பூலோகத்தில் படைச்சி வச்சுருக்கேன். அது அந்த 7ல் காமத்தை விரும்புகிறவனுக்கும், இன்னொரு 7ல் காமம் இல்லாதவனுக்கும் கடந்த நடுவில் ஒரு லோகத்தை ஆனந்த நிலையமாக நான் வச்சுருக்கேன். அது பேர் பிரம்மபுரி, பிரம்ம கோபாலபுரி. இடையில் கோபால் தான் பேரை அதில் சேர்க்குறார், சகுனத்துக்கு கொண்டு வர்றார். தன்னுடைய பேரை பிரம்மம்னு சொல்லாமல் எப்படி சொல்கிறார்? பிரம்ம கோபாலபுரி பவதி. அந்த ஊர் பேர் பிரம்ம கோபாலபுரம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒய்ஃப் வந்து உங்களுக்கு பிரியமானவங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்க, இல்லறம் ஆனந்த நிலையம். ஒய்ஃப்னா ஹஸ்பண்டும் அப்படி தான். ஒன்றுக்கு ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆணுன்னா பெண்ணு, பெண்ணுன்னா ஆணுக்கு ஆப்போசிட்லிங்க. தொழில் உங்களுக்கு பிடிச்ச தொழில் எப்படி இருக்கும்? ஆஃபீஸு தொழில் உனக்கு பிடிச்ச தொழில் உனக்கு எப்படி இருக்கும்? தொழில் 8 மணி நேரம் அங்கே இருக்க, இங்கே 8 மணி நேரம் இருக்க, இல்லறத்தில் 8 மணி நேரம் இருக்கிற தூங்குகிற டைம். அது வந்து இல்லறம் செழிக்குது, இல்லறம் சொர்க்கமாக இருக்குது, ஆனந்த நிலையமாக இருக்குது. தொழில் உனக்கு பிடிச்ச தொழிலாக இருக்குது, நீ செய்கிற. இன்றைக்கி பலன் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. உனக்கு பிடிச்சதுன்னா நீ நிற்கலாம், நம்பி நிற்கலாம். நம்பினோர் கெடுவதில்லை. ஆனால் நிறைய வருத்தம் எடுக்கும். அந்த சோதனையெல்லாம் நீ அது மேலே வச்சுருக்க பற்ற வச்சு தான் நீ அது ஒன்றை காப்பாற்று. யார் இறைவனை தேடுகிற, யாரை இறைவன் தேர்ந்தெடுக்கிறானோ, யார் இறைவனை தேர்ந்தெடுக்கிறானோ, இந்த ஜகத்தில் கோடி பொருட்களை விட்டுவிட்டு இறைவன் வேணும்னு யார் இறைவனை தேர்ந்தெடுக்கிறானோ அவனை இறைவன் தன்னுடைய ஹிருதயத்துக்கு தேர்ந்தெடுக்கிறான். அந்த தத்துவப்படி உங்கள் தொழிலுக்காக நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனந்த நிலையமாக மாறிடும். அப்போ 8 மணி நேரம் 16 மணி நேரம் ஆச்சா? 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தமக்கணும், தூங்குறீங்க, வீட்டில் இருக்கீங்க, ஒய்ஃபோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேச்சுவார்த்தைகளாக இருக்கீங்க. அடுத்த 8 மணி நேரம் தொழிலில் இருக்கீங்க, அதுவும் ஆனந்த நிலையமாக இருக்குது. பாக்கி 8 மணி நேரம் சத்துவகுணம், அது குருவோட பயணிக்கிறீங்க, வேதம், தியானம். யோசனை பண்ணி பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். 8 மணி நேரம் வேண்டாம், ஒரு 6 மணி நேரம் எடுத்துங்க. அப்போ உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு எங்கே நேரம் இருக்க போகுது? துக்கப்படுறதுக்கு எங்கே நேரம் இருக்க போகுது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்னொரு நிலை இருக்கே, ஒரு புள்ளி சொல்லியிருக்கேன்ல, ஒரு புள்ளியில் இந்த 3 உடம்புலையும் கடந்த துரியங்கிற அந்த புள்ளியில் நீ சென்றடைந்தால், சகசிராரம் சென்றடைந்தால், பிரம்ம நிச்சயானால், இந்த 3 தொடர்புகள் உள்ள துக்கம் இருக்கு இல்லையா, தோஷத்திரயம். இந்த தோஷத்திரயம் த்ரீ தான் அத்ரி தான் அத்ரி மகரிஷியானார். புரியுதா? அதை கடந்தவர், இந்த 3 தோஷத்தையும் கடந்தவர் அத்ரின்னு நம்ம சொல்லுவோம். அது துரியம்னு சொல்கிறோம். அங்கே தான் இப்போ பயணித்து போயின்னு இருக்கோம். இப்போ நீங்கள் தூங்குறீங்க, வீட்டில் இருக்கீங்க, ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்கீங்க, குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனந்த நிலையம். தொழிலில் உங்கள் திறமையை முழுமையாக காட்டுறீங்க, நல்லா ரசிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க உங்கள் தொழிலை. நேரம் போனதே தெரியல, 8 மணி நேரம் அங்கே ஆனந்த நிலையம். பாக்கி நேரம் சத்துவகுணத்துக்காக குருவோட பயணிக்கிறீங்க, வேதமோ தியானமோ வேத விசாரமோ. புரியுதா சொல்கிறது? இப்போ வாழ்க்கை ஆனந்த நிலையமா இல்லையா? இதுதான் யதார்த்தமாக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு லோகத்தை தன்னுடைய பக்தர்களுக்காக ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு? படைச்சி வச்சுருக்காரு. அது பேர் பிரம்ம கோபாலபுரி. பிரம்மபுரின்னு சொல்ல. இந்த உடம்பில்
வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. நம்ம பேசுகிறது வேதாந்திகள் உள்ளே இருக்கிற விஷயத்தை தான் பேசுவோம். இந்த 7 உலகங்கிறது இந்த 7 ஆதார சக்கரமாக புரியத்துக்காக சொல்கிறேன். புரியுதா? அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டால் இந்த சமுதாயம் என்ன பண்ணும்? சமுதாயத்தில் நீங்கள் உங்களை பார்க்குற பார்வை உங்களை கொண்டாடும், போட்டி பாடும், துதிப்பாடும், ஏந்த நிற்கும், நமஸ்காரம் பண்ணும், சல்யூட் அடிக்கும். இதெல்லாம் நமக்கு இது இல்லை. அதெல்லாம் ஆனால் அது தானாக நடக்கும். நம்ம விரும்பலை, அது தானாக நடக்கும். நமஸ்காரம் பண்ணாதீங்கன்னு பலமுறை சொல்லிட்டேன். யார் கேட்குறா? வந்து பார்த்தாலே நமஸ்காரம் பண்ணுறான். கொஞ்சம் 2 நிமிஷம் பேசினாலே நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன்னா உள்ளுணர்வு, அது உள்ளுணர்வு உள்ள இறைவன் இருக்கிறான்னு அது தொட்டுடுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வாக்கோ ஒரு தோற்றமோ ஏதோ என்ன பண்ணுது, அவங்கள தொடுறதுனால தான் நமஸ்காரம் பண்ண. பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்கெல்லாம், எவ்வளோ பேரை கடந்து வந்திருக்காங்க. இல்லை ஸ்கூல் பசங்களாம் என்ன 10 வயசு குழந்தைங்களாம் நமஸ்காரம் பண்ணுறது. விழறவங்க எல்லாம் 50, 60, 70. வேண்டான்னு சொன்னாலும் சன்னதியில் யாரையும் ஆசாமிகளை வணங்கக்கூடாது, முருகப்பெருமானை தான் வணங்கணும்னு சொன்னாலும் யாரோ எனக்கு தெரியாதவங்கெல்லாம் கூட, எனக்கே தெரியலை, நம்மளை பார்த்துருக்காங்க எங்கேயோ எப்படியோ ஏதோ ஒரு தோட்டத்தில் பார்த்துருக்காங்க, பூஜைக்கே வர்றதில்லை. ஆனால் வந்து நேராக நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறான். அந்த பிரசாதம் கையில் பொங்கல் கொடுக்குறான், அதை வாங்கிட்டு போகிறேன். இப்போ என்னாச்சு? 24 மணி நேரமும் இன்ட்டு 7 நாள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்க? இப்போ எல்லாருக்கும் இப்படி அமைஞ்சிச்சா? எல்லாருக்கும் 3 8 அப்படி இருக்கா? இல்லையா? கவலைப்படாத. அமைதிக்கும் ஆனந்தமான வாழ்க்கைக்கும் புறக்காரணிகள் எதுவும் அவசியம் இல்லை. அதில் பணமும் அவசியம் இல்லை. ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நுட்பமான அறிவு இருந்தால் போதும், முமுட்சை இருந்தால் போதும், ஈஸ்வர கிருப்பா இருந்தால் போதும், குரு கிருப்பா இருந்தால் போதும். ஏதாவது ஒரு கிருப்பா இருந்தால் போதும். ஈஸ்வர கிருப்பா இருந்தால் குரு வந்துடுவாங்க. குரு வந்தால் சாஸ்திர கிருப்பா வந்துடும். நாங்கள் எங்கே பணம் வருது? அப்போ நீ 8 மணி நேரம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இது கொண்டாங்க, நான் ஆஃப் பண்ணி தரேன். அங்கேயும் தூக்கி போடுங்க, ஆஃப் ஆகிடும். இப்போ கோபாலபுரியிலேருந்து சகாமியா நிஷ்காமியா தேவானாம் சர்வேஷாம் பூதானாம் பவதி. அந்த லோகத்தில் சகாமிய லோகத்துலேயும் நிஷ்காமிய லோகத்துலேயும் தேவர்கள் வசிக்கிறாங்க. சர்வேஷாம் எல்லா ஜீவராசிகளும் வசிக்கிறது, பூதங்களும் வசிக்கின்றன. அத்தா அஸ்ய பஜனம் பவதி. அங்கே பஜனம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அங்கே பஜனம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. யதாகி வை சரசி பத்மதிஷ்டதி. எப்படி ஒரு தாமரை குளத்தில் தாமரை அப்படி சுதந்திரமாக மலர்ந்து நிற்குதோ, அது மாதிரி ஜீவராசிகள்லாம் அப்படியே மலர்ந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. ததா பூமியாம் திஷ்டதி சக்கரேன்னு ரக்ஷித. அவருடைய சக்கரம், சுதர்சன சக்கரம், அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையும் தொடர்ந்து பாதுகாத்து ரக்ஷிதா. ரக்ஷிதா என்ன சொல்லலையா? இன்றைக்கி 8 வயசு ஞானி 8 வயசு அப்படின்னு சொல்கிற மாதிரி திஷ்டத்தி சக்கரேன்னு ரக்ஷிதானா பாதுகாக்கிறது. யார் பாதுகாக்கிறா? சுதர்சன சக்கரம் அந்த லோகத்தை தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்கிறாரு. இப்போ நமக்கு யார் எது பிரம்மபுரி? இது குமாரபுரி. குமரன் குன்றம், அடியனுக்கு ஆனந்த நிலையம். எத்தனை நாட்கள் என்னைக்கு கால் வச்சனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அடியனுக்கு ஆனந்த நிலையம். இன்றைக்கி அடியனுக்கு எத்தனையோ ஆயிரம் பக்தர்களுக்கு நடந்திருக்கலாம், லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு நடந்திருக்கலாம். அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க. அடியன் பதிவு செய்கிறேன். அடியனை ஃபாலோ பண்ணக்கூடிய, அதாவது முருகனுடைய சிஷ்யர்கள் அத்தனை பேருக்கும். ஏன்னா முருகன் அவங்க கூட தான் வாழ்கிறான், எனக்கு நல்லா தெரியும். முதல்ல அடியார்கள் கூட வாழ்ந்தான், அதோட அணுக்க தொண்டர்களோட வாழ்ந்தான், இப்போ சிஷ்யர்களோட வாழ்ந்துட்டுருக்கான். அதுதான் ஆனந்த நிலையம். வேறு என்ன ஆனந்த நிலையம்? என்ன வேணும் சொல்லு, இங்கே என்ன தான் வேணும் சொல்லு.
அதனால் இந்த குமரகுண்டத்துக்கு ஞானபுரின்னு பேர் வைக்கிறோம். ஞானபுரின்னு தலைமை பிரதான ஞானபுரி. எல்லோரும் இங்கேருந்து சிஷ்யர்களை தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ணி அனுப்பிட்டோம். அப்புறம் ஒரு 4 சென்ட்ரு தமிழ்நாடை 4 பிரித்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த்துன்னு பிரித்து 4 பீடத்தை உருவாக்கி எல்லாருக்கும் வைதிக வாழ்க்கை என்ஜாய். என்ன வேணும் உனக்கு? முருகன் தானே வேணும். இம்மிடியேட்டாக முருகனே தானே வரார் உன்னை தேடி. தேவானாம் சர்வேஷாம் பூதானாம் பவதி அத்தா அஸ்ய பஜனம் பவதி. அங்கே பஜனம் தொடர்ந்து நடக்கிறது. யதாகி சரசி பத்மம், ஒரு குளத்தில் பத்மம் தாமரை மலர்ந்திருப்பது போல் சிஷ்யர்கள் அடியார்கள் எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும். பக்தர்களுக்கே இந்த நிலைனா ஞானிகள் யோகிகளுக்கெல்லாம் சொல்லணுமா? பக்தர்கள்ங்கிறது பிரதான நிலை, பிரைமரி ஸ்கூல் மாதிரி. கீழே மேலே இல்லை, ஃபஸ்ட்டு செகண்ட் இது பண்ணணும், செகண்ட் இது பண்ணணும், தேர்டு இது பண்ணணும். மேலே கீழேலாம் தப்பாக பக்தி யோகம் மேலானது இது கீழானது அப்படி ஒரு நாளும் வேதாந்திகள் பண்ணக்கூடாது. இதெல்லாம் படிக்கட்டு. பிரம்மன் தான் ஈசனாக மாறி இருக்கு, ஈசன் தான் விஷ்ணுவாக மாறி இருக்கார், விஷ்ணு தான் பிரம்மாவாக மாறி இருக்கார். ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா அறியாமையினால் யார் உபநிஷத்து படிக்க வராப்பா? இவ்வளவு நுட்பமாக யார் நீங்கள் ஏறி இருக்கீங்களே, அந்த நுட்பமான வழியில் எப்படியோ ஏறி மேலே வந்துட்டீங்களே, தொடர்ந்து பயணிக்கிறீங்களே. சகஜ சமாதி நிலை வரைக்கும் போயிடணும். அடியன் மாதிரி எனக்கு என்ன இதெல்லாம் இந்த வேதம் பேச எழுத அடியன் சிந்திக்க என்ன தோணுதுன்னா, புதுசாக ஒன்றும் கற்றுக்கலை. இது அர்த்தமாக சகஜ சமாதியில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையை 30 ஆண்டுகளாக சொல்கிறேன். என்ன இப்போ கற்றுண்டா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன முன்னாடி இல்லாதது இப்போ என்கிட்ட மக்கள் பார்வை மாறி இருக்குது. ஏன்னா இப்போ நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ ஆண்டுகளாக பேசலை, ஒன்லி செயல் தான். இதே பேசாமல் செஞ்சிட்டு இருந்தேன், இப்போ பேசி செய்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். யார் அங்கீகரிக்கணும்? யார் அங்கீகாரமும் நமக்கு தேவையில்லை. யார் அங்கீகரிக்கணும்? உன்னை யாரையும் அங்கீகரிக்கணும்? உன்னை நீ தான் அங்கீகரிக்கணும். ஃபஸ்ட்டு உன்னை நீ தான் அங்கீகரிக்கணும். ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஞானம் இருந்தால் அவங்க அங்கீகரிப்பாங்க. ஞானம் இருக்கு ஆனால் மறைப்பாங்க. நம்ம அங்கீகரிச்சுட்டா நம்மளை இவர் அலட்சியப்படுத்திடுவார், ஈகோ. அதை விட்டுட்டு போங்க, அது தவறே இல்லை. அது கொஞ்சம் நாளில் சரியாயிடும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருந்தால் ஆண், அதான் மாற்றி சிந்திக்காதீங்க. யார் அங்கீகரிக்கணும்? முதல்ல நீங்கள் உங்களை அங்கீகரிக்கணும், 2வது இறைவன் அங்கீகரிக்கணும், 3வது வேதம் அங்கீகரிக்கணும். 3மே நம்மளை அங்கீகரிக்குது. நம்மளே அங்கீகரித்தா தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. வேதம் அங்கீகரித்தா என்ன சொல்லுவேன்? ஆண்டவன் அங்கீகரித்தா என்ன சொல்லுவேன்? உன்னுடைய வாய் சவடாலெலாம் அங்கே ஒன்றும் வேலைக்காக. எவனாவது உங்களை பாராட்டுவானா? மனம் விட்டு உங்களை நீ உயர்ந்த நிலைக்கு வான்னு கூப்பிடுவானா? வாத்தம்மின்னு சொல்லுவானா? முடிஞ்சால் போகாதம்பான். போதுமா? உங்களை வான்னு கூப்பிட்ருக்கானா போகாதன்னு சொல்லியிருக்கானா? போகாதன்னு சொல்கிறவன் தான் 99 பேர். வான்னு சொல்கிறவன் பிசனா அங்கே ரோட்டில் நிற்கிறவங்க போகிறவங்க வரவங்க யாரெல்லாம் பக்கத்தில் நிற்கிறவங்க கிரிவலம் எல்லாத்தையும் வேதாங்களாது அங்கேயே ரோட்லேயே கண்ணை தந்து விட்டுறாரு. என்ன காரணம்? ஏதோ ஒரு விரிவு நிலை ஏற்படுது, மலர்ச்சி ஏற்படுது. தான் அனுபவிச்சா நல்லா இருக்கட்டும். அப்போ குமரகுண்டம் தான் நமக்கு பிரம்மபுரி, ஞான பூமி, ஞானபுரி. சக்கரேன ரக்ஷிதா மதுரா, அது பேர் மதுரா. மதுரா இருக்கு இல்லையா? மதுரா அங்கே இருக்குது. எந்த பிரதேசம் பாது? யூபியா? ஹரியானாவா? எந்த ஸ்டேட்டு? மதுரா எந்த ஸ்டேட்டில் இருக்கு? மத்திய பிரதேஷா? ஹரியானாவா? நான் போயிருக்கேன், தங்கியிருக்கேன். இதான் சொன்னேன், 45 நாள் கேம்ப்பு. எல்லாம் அங்கே போனீங்கன்னா ஒரு ஜான் அளவுக்கு டம்ளர் இருக்கும். எதில்? மண் டம்ளர், அதாவது சுட்ட மண். அது ஃபுல்லாக பால் கொடுப்பாங்க காலையில், குடித்தே ஆகணும். நீ மோர் கொடுப்பாங்க, குடித்தே ஆகணும். நீ தயிர் கொடுப்பாங்க, குடித்தா எல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். எல்லாம் பெருசாக இருக்கும். இதுங்க எல்லாம் குடிச்சிட்டு அதை கழுவி பையில் போட்டு வச்சுருங்க. தமிழ்நாட்டில் எடுத்து வந்து காமிக்கணும். நம்ம ஆளுங்க 10-20 வருஷம் ஆச்சு போய். மதுரா தஸ்மாது
மதுரா பிருந்தாவனம் இதெல்லாம் வருது, பின்னாடி வருது. மதுரா தஸ்மாத் கோபாலபுரி பவதி. அதனால் இந்த மதுராவை கோபாலபுரின்னு சொல்கிறோம். பிருகத் வனம், பெரிய பெரிய வனங்கள். மதோர் பர்வதம். இப்போது இந்த பிரம்மபுரியை சுற்றி வனத்தை உருவாக்குறார். எத்தனை வனம்னா 12 வனத்தை உருவாக்குறார். பெரிய பெரிய வனம். மதோர் மதவனம். அதாவது ஒரு மதுன்னு ஒரு ராட்சசன் இருந்தான், அந்த வனத்தில் தான் வசித்தான். அதனால் அவன் பேர். வனம்னா காடுகள், அதில் இவன் வசித்ததுனால இவன் பேர் மதோர் வனம். இன்னொரு அர்த்தம் தேன் நிறைந்திருக்கக்கூடிய, தேனீக்கள் நிறைந்திருக்கக்கூடிய வனம். அப்புறம் தாளவனம். தாளவனம் அது பனை மரங்கள் நிறைந்த காடு, 2வது வனம். காமியவனம், ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அன்பான வசந்தமான வனம், பூக்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய காமியவனம் 3வது. ஒன்று பிருகத் வனம், 2வது மதுவனம், 3வது தாளவனம், 4வது காமியவனம், 5வது பகுல்வனம். பகுல்வனம்னா பசு ஆடுகள் நிறைந்த வனம். அந்த காலத்தில் எல்லாம் காட்டுக்குள்ளே இருந்து தானே இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம பழக்கி எடுத்து வச்சுட்டோம். எதுக்குன்னா நம்ம அப்புறமா அதை காலி பண்ணுறதுக்காக. அது என்ன பாவம், அதை வளர்த்து ஜீவராசிகளை இன்னும் நல்லா புரிஞ்சு. இந்த 5 தர்மத்தில் இல்லறத்தானுக்கு 5 தர்மம் சொன்னல, அதில் மற்ற ஜீவராசிகளை நம்ம வாழ வைக்கணும் முக்கியமாக. அப்புறம் சில பேருக்கு இந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் குழப்பம் இருக்குது. வெஜ்ஜுனா வெஜிடபிள் சாப்பிட்றவன் தெளிவாக இங்கிலீஷில் கொடுத்துருக்கான். நீங்கள் சைவம் அசைவம்னா குழப்பம் வரும். வெஜ்ஜு நான்வெஜ் வெஜிடபிள் சாப்பிட்றவன் நாங்கள், பாக்கி யார் என்ன சாப்பிட்றோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது புரியுதா? நீ அதை ஒரு சொல்லுவோம், அதை ஏன் கொன்று சாப்பிட்றியா, கொல்லாமல் சாப்பிட்றியா, அப்படி பண்ணுறியா, அந்த பேச்சே எல்லாம் வேண்டாம். நான் வெஜிடபிள் சாப்பிட்றேன், இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நிறைய பேர் குழப்பின்னு இருக்கான் அதை வச்சுக்கிட்டு. நாங்கள் வெஜிடபிள் சாப்பிட்றேன், நீ என்ன வேணால் சாப்பிட்டியா, போயா, முடிஞ்சு போச்சு. அதில் குழப்பம் இருக்கா உங்களுக்கு? அதான் விஷயம். அதுபோல் பகுல்வனம்னா பசுக்கள் ஆடுகள் நிறைந்த வனம், அடர்ந்த வனம்னு சொல்லலாம் பகுல்வனம். குமுதவனம். குமுதம்னா குமுதம் வார இதழ், ஆனந்த விகடன். குமுதம்னா வெண்தாமரைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. குமுதம்னா தாமரை. வெண்தாமரை யார்? சரஸ்வதி, சத்வகுணம். குமுதக வெண்தாமரை, குமுதவனம். அப்புறம் கதிரவனம். கதிர்னா வேலை மரம், கருவேலை மரம். இந்த பல்லுலாம் வளர்க்குறோம்ல, ஆளும் வேலும்னு சொல்கிறாங்களே, ஆளும் வேலும் 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. எப்படி தமிழ் வளர்க்குறோம் பாருங்கள். ஆளும் வேலும், ஆலமரமும். நம்ம 10ஆம் நம்பர் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிப்புக்கு போகிறான்ல, தடன்னு ஓடுவான் அந்த பக்கம். எங்கடா ஓடுறான்னு பார்த்தா அவர் வேப்ப மரத்தில் தான் பல்லு வளர்க்கு வரான். அவரை பார்த்து வச்சுங்க, அவர் பேர் துரை, தெரியுங்களா? ஏங்க சரி, என்னாச்சு? கதிரகன்னா வேலை மரம், கருவேலை மரம், மூலிகை செடி அது. கதிரவனம். அப்புறம் பத்ரவனம். பத்ரோனா ஒரு அர்த்தம் இழந்த பழத்தை தான் சொல்லுவோம். இழந்த மரம் இல்லையா, காளைகள் நிறைந்த மரம். குருவிகள் காளைகள் நிறைந்திருக்கக்கூடிய வனம். பொதுவாகவே எல்லாத்துலேயும் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இழந்த மரம் அதிகமாக இருக்குது. அதனால் பத்ரவனம். பாண்டீர இது பாண்டீவனம். பாண்டினா ஆலமரம். ஆலமரத்தை பாண்டின்னு சொல்லுவாங்க. ஆலமரம் நிறைந்த காடு, ஆலங்காடு, திருவாலங்காடு. புரியுதா? எப்படி தமிழ் வளர்க்கிறோம் பாருங்க. கனெக்ஷன் முருகப்பெருமான் லிங்க்கு. ஜிகிட்ட நானே அதிசயிக்கிற விஷயம் என்னன்னா, எப்படி பேசுகிறேன்னே தெரியாது. லிங்க்கு டக்குன்னு கொடுக்குறாரு.
இது எழுதும்போது கூட அப்படி சொல்ல. ஆலங்காடுனா திருவாலங்காடு ஞாபகம் டக்குன்னு ஞாபகம். என்ன சபை அது? முதல் சபை. அதுதான் தெரியுமில்ல, சென்னையில் தான் இருக்குது. திருவாலங்காடு முதல் சபை, நடராஜருடைய 5 சபையில். பாண்டீர ஆலமரம், ஆலங்காடு, திருவாலங்காடு. அப்புறம் ஸ்ரீவனம், நல்ல செழிப்பான வனம், பூக்கள்லாம் நிறைய செறிஞ்சிடும். லோகவனம், லோகவனம் செம்மறி ஆடுகள் நிறைய கூட்டம் கூட்டமாக இருக்காங்க. அதெல்லாம் காட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், அழைச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம். எதுக்குன்னா இப்போ சமைக்கிறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அது பாவம், பயந்துக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக அன்பாக இருக்கும் நம்ம கூட. பெட் அனிமல் எல்லாத்தையும் காலி பண்ணுது. பெட் அனிமலையெல்லாம் சுட்டு சாப்பிட்டுருது. கடவுளே. பாண்டீர இத்தி பாண்டீவனம், ஸ்ரீவனம், லோகவனம், விருந்தாவனம். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விருந்தாவனம், விருந்தானம் ஒரு அர்த்தம் வந்து துளசி, ஒரு அர்த்தம் பறவைகள். பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறதையும் விருந்தாவனம் சொல்லலாம். விருந்தாவனம்னு சொன்னாலும் பிருந்தாவனம்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். துளசி செடி அதிகமாக இருக்கும். இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 2 வனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிருந்தாவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, புஷ்பவனம் கேள்விப்பட்டீங்களா? இப்போ வைதிகமாகணும்னு சொன்னா நேற்று சொன்னது. இன்றைக்கி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இறைவனிடம் சரணாகதி ஆகிறது அதி உத்தமம். ஐயங்கார் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. பெருமாள் பக்தர்கள் குழந்தைக்கு 6 வயசில் என்ன பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்க? முதல்ல சொல்லிக் கொடுக்கறதே சரணாகதி. உன்னை நீ பூரணமாக இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணிவிடு. எவ்வளவு சீக்கிரம் உன்னை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறியோ உன்னுடைய எல்லா உபாதிகளும் அன்றைக்கே ஒழிஞ்சு போகுது. புரியுதா? வைதிகத்தில் முக்கியமான விஷயம் சரணாகதி. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். இதுதான் ஞானம். சரணாகதிக்கு இன்னொரு வார்த்தை, அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். அப்போ எங்கேயாவது நான் எனது வருமா? அகங்காரம் போயிடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விளங்கணும், உங்கள் தொழிலில் விளங்கணும், எந்த டார்கெட்டையும் நீங்கள் ஜெயிக்கணும்னா இது அதி உத்தமமான ஒரு ஃபார்முலா. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். நான் எனதெல்லாம் விட்டுடணும். நான் எனதெல்லாம் உண்மை இல்லைங்க. நீங்கள் உண்மை இல்லாததை நீங்கள் எவ்வளோ உண்மையாக நினச்சிக்கிறீங்க? நான் கஷ்டப்பட்டேன், நான் வியர்வை செஞ்சேன், நான் 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 அகங்காரம். அப்படி தெரியும். நான் கஷ்டப்பட்டு நான் உனக்கு வேலை செஞ்சு நான் உனக்கு அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதெல்லாம் சொல்லப்படாது. உனக்கு ஒரு மூளையில் ஒரு நரம்பை கொஞ்சம் கிள்ளி விட்டுடி இருக்கும். ஏற்கனவே நீ பாதி லூஸு. எல்லாரையும் தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான். அப்புறமா பூர்ண லூஸ் ஆகிடும். இந்த பக்கம் ஓடும், அந்த பக்கம் ஓடும், எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். பைக்கை வச்சுருந்தா பைக்கை தள்ளிட்டு போவோம். அத்தனை பைக்கு வச்சுருந்தா லேட்டாக தான் வரும். அதனால் இறை தொடர்பில் இருக்கணும். குழந்தைகளை எவ்வளவு சீக்கிரம் சரணாகதி தத்துவத்தை சொல்லி கொடுத்து வளர்த்திங்கன்னா அது அற்புதமான வாழ்க்கையை, இந்த ஹிருதயம் இருக்குல்லங்க, அது ஒரு ஆலயம், அது ஒரு கர்ப்பகிரகம், புனிதமானது, புனிதமான ஒன்று அதுக்குள்ளே வசிக்குது. அதை சம்மட்டியால் அடிக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் தெளிவு, இதுதான் ஞானம். உங்கள் ஆதார் கார்டில் யார் பேர் இருக்கோ இல்லையோ முருகப்பெருமான் பேர் மேலே இருக்கணும், டாப்பில். சொல்கிறேன் புரிதலுக்காக. எல்லாத்துலேயும் உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கணும் அவர். எல்லா விஷயத்திலும் அவரை கேட்டு தான் நீ முடிவு எடுக்கணும். அப்படி ஒரு தெளிவான வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. பாருங்கள் எப்படி வாழுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி வளர்கிற வாழ்க்கையில் இளைஞர்கள் குட்டீஸ்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி சொல்கிறேன், வாழ்க்கையில் பாவமே செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுங்க. வாழ்க்கையில் பாவமே நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் புண்ணியம் செய்யணும்னு முடிவு எடுங்க. இதாங்க வேதம். இதாங்க வேதம். வேறு என்ன வேதம்?
இதுதான் அறிவு, இதுதான் ஞானம். வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனாலே யாருக்கும் எந்த பாவமும் இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் புண்ணியம் செஞ்சிங்கன்னா மேன்மை. அப்புறம் பாவ புண்ணியம்லாம் கிடப்போம், அது வேறு விஷயம். ஞானிகளுக்கு முக்தர்களுக்கெல்லாம் எந்த பாவமும் தோஷமும் கிடையாது. அவங்க செய்வாங்களான்னா செய்யவும் மாட்டாங்க. புண்ணியமும் செய்ய மாட்டாங்க, பாவமும் செய்ய மாட்டாங்க. புரியுதா? வாழ்நாள் ஃபுல்லாக எந்த பாவமும் செய்யக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைச்சா புண்ணியங்கள் செய்யணும். எப்படி ஒரு பழக்கத்தை கண்டுபிடிச்சி கொடுங்க. அதே மாதிரி என்ஜாய் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. இதுதான் அடியனுடைய பாலிசி. எதெல்லாம் நீங்கள் போகம் பண்ணணும்னு நினைக்க கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. எது வரைக்கும்னா ஒரு முக்கியமான காரியம் முடியட்டும். இப்போ நான் அப்படி தான் நினைப்பேன். இப்போ உற்சவம் நடந்துகிட்டு இருக்கா, நோ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இருப்பேன். உற்சவம் முடிகிற வரைக்கும் எத்தனை அப்போ தான் எல்லா மாயாசக்தியிலும் தலைவிரிச்சு ஆடும், பரதநாட்டியம்லாம் ஆடும். எக்ஸாமினேஷன் வந்தால் தான் அதுக்கு முன்னாடி எல்லா சினிமாவும் போடுவான், கிரிக்கெட் போடுவான், வேர்ல்டு கப்பு போடுவான், கெஸ்ட்டு வருவான், பிடிச்ச இதெல்லாம் வரும். எக்ஸாம் முடிஞ்சு நீ பார்க்குற எதுவுமே வராது. எல்லாம் கிளம்பி போயிருக்கும் வந்த வேலையை முடிச்சுட்டு. இவன்கிட்ட ஒன்றும் பழிக்கலை, நம்மளுடைய ஏமாத்து வேலை மாயா வேலை இவங்கிட்ட பழிக்கலை, இவன் காரியத்தில் கண்ணாக இருந்து எக்ஸாமை முடிச்சுட்டான். இப்போ வா, யார் என்டர்டெயின்மெண்ட்டு வா. இப்போ தெரியுதா? என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கு நம்மளை. அதை புரிஞ்சுக்குங்க. மகத்தான காரியங்கள் பண்ணுற வரைக்கும் நோ என்டர்டெயின்மெண்ட்டு. தீர்த்த யாத்திரைலாம் என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அது ஆனந்த அனுபூதி. அது லெவல் வேறு, அதை பற்றி நான் பேசுகிறேன். லௌகீகத்தில் சொல்ல என்டர்டெயின்மெண்ட். ஞானிகள் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற வார்த்தையை அவனுக்கு பிடிக்காது. அதான் சொன்னேன், ரமத்தே ந தேசு ரமத்தே ந புதக ந ரமத்தே தேசு புதக. புறத்தில் அவர்கள் ரமிப்பதில்லை, லயிப்பதில்லை. ஆச்சா, சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். எத்தனை மந்திரம்னா 21 மந்திரம் பார்த்துருக்கோம். வாழ்க்கையில் பாவமே பண்ணக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைச்சா புண்ணியம் போகணும். நடந்து போனதை பற்றி கவலைப்படாது, நடக்க போகிறத பற்றி பேசு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ திவேல் முருகனுக்கு